அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல ரொம்பவே சக்தி வாய்ந்த மிக மிக சிறப்பான அதீத விசேஷங்களுடன் இணைந்து வரக்கூடிய ஒரு நாள். அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும், என்னென்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள், இதை செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன், மற்றும் நம்மளுடைய தலைவிதி மாறும் வெற்றிகள் குவியும், அதாவது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்திகள் படைத்த ஒரு நாள் தான் இந்த நாள். ஏன் இந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்புனா, ஏன்னா பல விசேஷங்கள் ஒன்றா இணைந்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையை தவறவிட்டா மீண்டும் இப்படி ஒரு நாள் கிடைப்பது என்பது வெகு வெகு அபூர்வம். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை யாரெல்லாம் சரியா பயன்படுத்துறீங்களோ நிச்சயமா அவர்களுக்கு ஜாக்பாட் என்றால் சகலவிதமான செல்வ வளங்கள், நல்ல ஆரோக்கியம், தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் பாவங்களாக இருந்தாலும் அது அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். இந்த நாள்ல நம்ம மறக்காம செய்யக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எளிய விஷயங்கள் தான். இதை செஞ்சாலே நம்மளுடைய தலைவிதி மாறும், வெற்றிகள் குவியும் என்பது நிச்சயம். சரி, இந்த நாளுக்கு என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, முதல்ல இந்த நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 1 மாதத்தினுடைய முதல் நாள், வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, சித்திரா பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு தான் சித்திரா பௌர்ணமி என்று பெயர். இந்த சித்திரா பௌர்ணமி இந்த தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் மாதத்துல வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு விழா அப்படின்னு சொன்னாலே அது இந்த சித்திரை திருவிழா தான். இந்த சித்திரா பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி என்பதே மிகவும் சிறப்பு. அந்த பௌர்ணமி என்பது வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருவது என்பது மிக மிக அதீத விசேஷம் வாய்ந்தது. இந்த நாள்ல இன்னும் மற்றும் என்னென்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம், அதாவது பௌர்ணமி பூஜை எல்லாருக்குமே தெரியும். இந்த பௌர்ணமி தினத்தன்றைக்குதான் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை என்றால் அது சத்யநாராயண பூஜை. நீங்கள் வேண்டிய வரங்கள், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கக்கூடிய அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததுதான் சத்யநாராயண பூஜை. இந்த சத்யநாராயண விரதம், சத்யநாராயண இந்த பூஜையை முதல்ல இருக்கணும் அப்படின்னு அந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையுடன் கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி இன்றைய தினத்துல சத்யநாராயண பூஜைய நீங்க துவங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு மிக மிக அற்புதமான சிறப்பான நாள். இந்த சத்யநாராயண பூஜைக்கு மட்டுமே உள்ள ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், பக்தர்களுடைய பிரார்த்தனைக்கு வெற்றியை அளிப்பேன் என்று அந்த சத்யநாராயணனே சத்தியம் செய்து கொடுத்த ஒரு விரதம். அதனால்தான் இந்த பூஜைக்கு சத்யநாராயணன் பூஜை என்றே பெயர். அடுத்ததாக இந்த நாளுக்கு உண்டான இன்னொரு சிறப்பு என்னவென்றால், தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இன்றைய நாள் மிக மிக உகந்த நாள். மேலும் இந்த நாள்ல சம்பத் கௌரி விரதம், அதாவது அம்பாள் வழிபாட்டிற்கும் மிக மிக முக்கியமான நாள். இந்த நாள்ல அம்பாள் அம்பிகையை நீங்கள் வழிபாடு செய்வதனால எல்லா விதமான சம்பத்துகளும் செல்வ வளங்களும் பெற்று மிக சந்தோஷமான வாழ்க்கை என்பது அமையும். மேலும் இன்று அர்த்தநாரீஸ்வரருக்கு உண்டான வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற நாள். திருச்செங்கோடு, சேலத்திற்கு அருகில் உள்ள திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. அங்கு செல்ல முடிந்தவர்கள் அங்கு சென்று வழிபாடு செய்யலாம், அல்லது அங்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் மறக்காமல் இந்த நாள்ல அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா உங்க வீட்டிலேயே இரவு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து, அர்த்தநாரீஸ்வரர் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் சிவபெருமானுடைய படமோ அல்லது பார்வதி அம்மன், அம்பாள், அம்பிகை ஒரு படம், எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தை வைத்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி மனதார நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது ஏற்படும். குடும்பத்துல தம்பதிகளுக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அது அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். இன்றைய நாள்ல ஆன்மீக சிறப்பு மட்டுமல்லாமல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிக முக்கியமான நிகழ்வும் இந்த நாளில் தான் நடைபெறுகின்றது. சித்திரா பௌர்ணமி அது மாதம் வருகின்ற பௌர்ணமி மட்டுமல்ல, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மதுரையினுடைய கள்ளழகர் வைபவம், அதாவது கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த மகா வைபவமானது இந்த நாளில் தான் நடைபெறுகின்றது. மேலும் புத்த பூர்ணிமா, உழைப்பாளர் தினம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் அதீத விசேஷங்கள் நிறைந்தது.
இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை திருவிழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வான கள்ளழகர் மகாவிஷ்ணு தங்க குதிரை வாகனத்துல மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான வைபவத்தை காண்பதற்கு உலகெங்கும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய அந்த அற்புத காட்சிகளும் நாம் கண்டு தரிசிக்கலாம். மேலும் இந்த நாள்ல அதாவது மகாவிஷ்ணு மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காகவே அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வருவதாக ஐதீகம். அது மட்டுமல்லாமல் இந்த நாள்ல அதை ஒட்டி மீனாட்சி தன்னுடைய தங்கையான மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தையும் காண்பதற்காக மகாவிஷ்ணு அழகர் மலையிலிருந்து வருவதாக ஐதீகம். சித்திரை திருவிழாவினுடைய மிக முக்கியமான ஒரு உச்சகட்ட நிகழ்வான இந்த அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவமானது ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி திதி முடியும் தருவாயில் அதிகாலையில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இந்த நாள்ல அழகர் தங்க குதிரை வாகனத்துல பச்சை பட்டு உடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது போன்ற அந்த காட்சி, அதாவது கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் அந்த ஆண்டு செல்வ வளம் அந்த ஆண்டு முழுவதுமே மிக சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகம். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அனைவராலும் கண்டு நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் நீங்கள் அன்று உங்கள் வீட்டிலேயே மகாவிஷ்ணுவை மனதார நினைத்து கொண்டு சத்யநாராயணனை நீங்கள் பிரார்த்தனை செய்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்தாலே அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை நேரில் கண்டு தரிசித்த அந்த புண்ணிய பலன் என்பது நிச்சயமாக உண்டாகும். எனவே நேரில் சென்று கள்ளழகர் ஆற்றில் இயங்கும் வைபவத்தை தரிசிக்க முடியவில்லை என்று மனம் வருந்தாமல் உங்கள் இல்லங்களில் இருந்து சத்யநாராயணரை மனதார நீங்கள் பிரார்த்தித்து ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் மதுரைக்கே சென்று அந்த அழகரை நேரில் தரிசித்த புண்ணிய பலன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். வெள்ளிக்கிழமை அன்று இத்தனை சிறப்புகளும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல சத்யநாராயண பூஜை பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய அந்த பூஜை சத்யநாராயண பூஜை செய்து சத்யநாராயணரை வழிபாடு செய்வதோடு மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் வழிபாடு செய்வதனால் எப்பேற்பட்ட வறுமைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி நல்ல செல்வ வளம் என்பது நிச்சயமாக உண்டாகும். இன்றைய தினம் புத்த பூர்ணிமா, புத்த பிரான் அவதாரம் செய்த இந்த நாள்ல நாம் புத்த பிரானை மனதார நினைத்து கொண்டு இன்றைய தினம் அகிம்சையை கடைபிடிப்பதும் தியானம் செய்து நம் புத்தர் சொன்ன அந்த போதனைகளை நம் வாழ்நாளில் நாம் அனைவரும் கடைபிடிப்பது மிக சிறப்பான முன்னேற்றங்களை நமக்கு தருவதாக அமையும். மேலும் இன்றைய தினம் உழைப்பாளர் தினம். உழைப்பாளர்கள் அனைவருக்குமே இந்த நாள்ல நம்ம நிச்சயமா நம்முடைய நன்றிகளை சொல்ல வேண்டும். இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டினால் நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், இந்த ராகு கேது தோஷத்தினால் திருமண தடைப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் இந்த நாள்ல அழகரை மனதார வேண்டினால் விரைவில் நல்ல சுப நிகழ்வு என்பது நிச்சயமாக உங்கள் இல்லங்களில் நடைபெறும். மேலும் இந்த நாள்ல சத்யநாராயணனை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து சத்யநாராயண பூஜை செய்து அதாவது விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நல்ல தொழில் மிக சிறப்பாகவும் தொழில்ல நல்ல லாபமும் முன்னேற்றமும் நல்ல செல்வ வளங்களும் நிச்சயமாக உண்டாகும். வெள்ளிக்கிழமையுடன் கூடிய இன்றைய நாளில் அந்த சித்ரா பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல பௌர்ணமி பூஜை சத்யநாராயண பூஜை கள்ளழகர் வழிபாடு இவற்றையெல்லாம் நாம் செய்வதனால பித்ரு தோஷம் என்பது முழுமையாக நீங்கும். அடுத்ததாக இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். நம்ம கர்ம வினை நீக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். இந்த கர்ம வினை மட்டுமல்ல, நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களுமே நீங்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதற்கு விசேஷ தானம் என்றே பெயர். இன்றைய நாளில் சித்திரகுப்தரை மறவாமல் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் சித்திரகுப்த வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். சித்திரகுப்தருக்கு நீங்கள் நிவேதனமாக இனிப்பு பொருட்களை செய்து வைத்து
மேலும் கல்வி கற்கக்கூடிய அந்த உபகரணங்கள், நோட்டு, புத்தகம், பேனா இவற்றை எல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து, அதன் பிறகு ஒரு சிறிய படி என்றால் அதாவது அரிசி நெல்லெல்லாம் அளப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படியை எடுத்துட்டு அந்த படியில தானியம், பச்சரிசி, பருப்பு, வெல்லம் இவற்றை அந்த படி முழுவதும் நிரப்பி அதன் மேல் நோட்டு, புத்தகம், பேனா, தட்சணை, வெற்றிலை பாக்கு இவற்றையெல்லாம் வைத்து ஒரு ஏழை அந்தணர் அல்லது கல்வி பயிலக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு இன்றைய தினம் தானமாக இதை தருவதனால் ஜாதகத்தில் உள்ள அந்த கேது தோஷம் முழுமையாக நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இந்த ஒரு நாள் நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் மீண்டும் ஒரு வருடம் இதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால இந்த நாள்ல மறக்காம இந்த எளிய தானத்தை செய்யலாம். மேலும் முடிந்தவர்கள் வஸ்திர தானம், குடை, செருப்பு, பானகம் இவற்றையெல்லாம் நீங்கள் தானமாக இந்த நாள் செய்வது என்பது கூடுதல் விசேஷம். அன்னதானம் தருவது என்பதும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அன்னதானம் என்பது யாருக்கு தேவையோ, உணவு தேவையோ அவர்களுக்கு நீங்கள் தருவதாக இருக்க வேண்டும். இன்றைய நாள்ல அவசியம் சித்திரகுப்தரை வழிபாடு செய்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தினால் நிச்சயம் உங்களுடைய தலையெழுத்தே மாறும், தலைவிதி மாறும், வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த சத்யநாராயண விரத பூஜை மற்றும் சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் அழகர் ஆற்றில் இறங்கும் அந்த வைபவத்தை தரிசிப்பது, முடியாதவர்கள் உங்கள் இல்லங்களிலிருந்தே நீங்கள் பிரார்த்தனை செய்வதனால் உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை பெற்று தருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல செல்வ வளம் என்பது நிச்சயமாக நினைத்து தரக்கூடிய ஒரு ஜாக்பாட் என்றே சொல்லலாம் இந்த நாள். எனவே பல சிறப்புகள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை யாரெல்லாம் மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு 100க்கு 200% ஜாக்பாட் என்பது நிச்சயம். ஜாக்பாட் என்றால் நல்ல செல்வ வளம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் இவை அனைத்துமே ஒருங்கே கிடைக்கக்கூடிய மிக எளிய ஒரு அற்புதமான பிரார்த்தனை வழிபாடுகளை இந்த நாள்ல செய்வதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இது ஜாக்பாட் தானே. அன்பு நேயர்களே, இந்த நாளை நிச்சயம் தவறவிடாதீர்கள். எனவே மிக சிறப்பு வாய்ந்த அதீத சக்திகளை கொண்ட இந்த நாளை அனைவரும் தவறாமல் பயன்படுத்தி அனைத்து விதமான செல்வ வளங்களையும், நலங்களையும், நல்ல ஆரோக்கியத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.